ஹாய்மா, அதை பாருங்கடா, தண்ணி சாதம் இருக்குது. அதை வச்சு எப்படி டிஃபன் பண்ணுறது சொல்லித்தரேன் பாருங்கள். அந்த தண்ணி சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணி சாதத்தை பிழிஞ்சு இப்படி போட்டுக்கோங்க. திட்டமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. அதில் எவ்வளவு சாதம் இருக்கோ அவ்வளவு அதில் பாதி ரவை போடணுண்டா. ரவை போட்டுட்டு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இல்லை 45 மினிட்ஸ் பிஃபோராக மாவை கலந்து வச்சிடணும். சரிங்களா? இந்த ரவையை எடுத்து இதில் எவ்வளோ ரைஸ் இருக்கோ அதில் பாதி போட்டுட்டு அதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அப்படியே கட் பண்ணி போட்டோன்னா காரம் வராது. அதனால் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதில் போட்டுருங்க. அது கூட தக்காளி கூட நம்ம அப்படியே கிரைண்ட் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா அது கையில் பிசைய முடியாது இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் வெங்காயம் மட்டும் பொடிசாக நறுக்கிட்டு அதில் போட்டுட்டு நல்லா நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைகிறோமோ அந்த மாதிரி நல்லா கையிலேயே பிசைஞ்சிட்டு பால்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு தோசை கடாயில் அப்படியே வரிசையாக 7 தட்டிட்டு எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் சுட்டு சாப்பிட்ணும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. இதை பாருங்கள், அந்த தக்காளியும் பச்சை மிளகாவையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டேன். அதை பாருங்கள், வெங்காயம் நறுக்கி போட்டுட்டேன். இப்போ இது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஓகேவா? அப்படியே கையை வச்சு நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா அந்த ரவையும் அந்த சாப்பாடும் இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடணும். நல்லா கையை விட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம அப்புறமா சுட்டுக்கலாம். ஓகேவா? இதை பாருங்கடா, இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டுடணும். அவ்வளோதான். தோசைக்கல் மேலேயே தட்டி விட்டுட்டு இது எண்ணெய் விட்டுட்டு இருக்கும் பார்த்தீங்களா. நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு திருப்பி ரெட்டாக பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவும் தேவையில்லை. பசங்களுக்கும் சூப்பராக ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், சாப்பாடு வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஹாய்மா, அதை பார்த்தீங்களாடா, அந்த பக்கம் சுட்டுட்டு இதை திருப்பிட்டேன் பாருங்கள், எவ்வளோ ரெடிஷாக இருக்குன்னு. இது மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக டிஃபனு ரொம்ப செலவு இல்லாமல் நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும்டா. இந்த பரோட்டா சாப்பிட்றதுனால பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். தயவு செய்து வெளியில் ஃபுட்ஸு வாங்கி தராதீங்க. வீட்டில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமும் இல்லை, ரொம்ப செலவும் இல்லை. நீங்கள் பண்ணுற செலவில் இதெல்லாம் ரொம்ப கம்மி. அந்த சாதத்தை கொண்டு போய் மாட்டுக்கு போட்டுறதை விட இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பசங்களுக்கு சாயங்காலம் கொடுத்தீங்கன்னாலும் ஓகே தான். காலையில் உங்களால் பண்ண முடியலன்னா சாயங்காலம் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. நைட் டிஃபனாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. மீந்து போன சாதத்தில் நம்ம இதை தவளை வடைன்னு சொல்லுவோம். ஓகேவா?